கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போஸ்தலர் 16:31. ஓகே, புரிஞ்சா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஓகே, சோ யாராவது சொல்றீங்களா? ட்ரை பண்ணுங்க, சொல்லுங்க. நீ தானே? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். சொல்லுங்க பாப்போம். கர்த்தராகிய விசுவாசி, வெரி குட். ஸோ இந்த வசனத்தை வந்து நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. மதியத்துக்கு மேல 12:30 திரும்ப இதே மாதிரி எல்லாரும் கேதர் ஆகும்போது இந்த வசனத்தை கேட்போம். சரியா சொல்றவங்களுக்கு பிரைஸ் வந்து 3வது நாள் கொடுப்போம். ஓகேவா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போஸ்தலர் 16:31. ஓகே, வெரி குட். ஸோ இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வெல்கம் பண்றோம். ஸோ இனிமேல் நாளைக்கு நாளை கழிச்சு மொத்தம் 3 நாள், இன்னைக்கு நாளைக்கு நாளை கழிச்சு 3 நாள் வந்து இந்த விபிஎஸ் நடக்கும். ஸோ நாளைக்கும் நாளை கழிச்சும் நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸையும் நீங்க கூட்டிட்டு வரலாம். சரியா? போகும்போது உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் ஒன்று கொடுக்குறோம். விபிஎஸ் நடக்குது அப்படின்றதுக்காக நோட்டீஸ் நீங்க வாங்கிட்டு போகலாம். ஒரு 2, 3, 4, 5 எத்தனை கூட வாங்கிட்டு போங்க. வாங்கிட்டு போயிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் கொடுத்து அவங்களையும் கூட்டிட்டு வாங்க. நீங்க எத்தனை பேரை கூட்டிட்டு வரீங்களோ உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் வந்து லாஸ்ட் நாள் கொடுப்போம். சரியா? அப்ப நாளைக்கு நீங்க கூட்டிட்டு வரும்பொழுது நீங்க வந்து உங்க டீச்சர் கிட்ட சொல்லணும். ஓகே, டீச்சர்ஸ் எல்லாம் நிக்கிறாங்க. அந்த டீச்சர்ஸ் கிட்ட நீங்க சொன்னீங்க அப்படின்னா அவங்க நோட் பண்ணி வச்சுட்டு யாரு நிறைய ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வராங்களோ அவங்களுக்கு வந்து கிஃப்ட் கொடுப்பாங்க. இது 3வது நாள். 3வது நாள்னா எப்போ வரும்? புதன்கிழமை. வெரி குட். சோ புதன்கிழமை ஈவினிங் வந்து நமக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் மீட்டிங் இருக்குது. சோ அந்த ப்ரோக்ராம் டைம்ல நீங்க வந்து இந்த 3 நாள் பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு உங்களுக்கு வந்து பிரைஸ் இதெல்லாம் கொடுப்பாங்க. ஓகேவா? சோ அதனால நீங்க வந்து இத மைண்ட்ல வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா 3rd டே வந்து எல்லாருக்கும் நிறைய பிரைஸ் இருக்குது. வந்து எல்லாருக்குமே பிரைஸ் கொடுப்போம். அது இல்லாம நீங்க எதுக்கெல்லாம் வின் பண்ணிருக்கீங்களோ அதுக்கான ஸ்பெஷல் பிரைசஸ் எல்லாம் இருக்குது. ஓகேவா? சோ இப்ப கிளாஸுக்கு போலாமா? ஓகே, சோ முடிச்சதுக்கு அப்புறமேட்டு எந்தெந்த கிளாஸ் எங்கெங்க அப்படின்றத உங்களுக்கு சொல்றாங்க. எல்லாரும் பிரேயர் பண்ணலாமா? முழங்கால் போடுங்க. ரவுண்ட் 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 தெரியுமா?
வட்டமா உட்காரணும். வட்டமா. இங்க வா தம்பி, நீங்க வாப்பா, நீங்க வா. உன் பேர் என்ன? ஓகே, வட்டமா உட்காருங்க. வட்டம் 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 தம்பி, வட்டம் வட்டம் வட்டம். நீ இங்க வா, நீ அங்க போ, அது உன் கிளாஸ், இது இவங்க கிளாஸ். வட்டம். அக்கா அக்கா வந்து பெரிய அக்கா, அதனால நீ இங்க உட்காந்துக்கோ. ஓகே, டீச்சர் சொல்றோட டேக் வாங்கிக்கோங்க. ஓகே, எல்லாரும் அவங்க கிளாஸ்ல போய் பாருங்க. மனோ, இன்னைக்கு சீனியர் நீ. உஷானி நாளைக்கு வருவாங்க, இன்னைக்கு நீ சீனியர். புக்ஸ் அது எங்க வீட்ல தான். பிரைஸ் எல்லாம் புக்ஸ் எடுக்கறாங்க. பயங்கரமா இருக்குது அப்பா. Very good. यार क्या कर रहा है चलिए. Jolly,
தந்தை கருமாலி மர தந்தை தந்தை அடி தந்தை 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 கருமாலி மர தந்தை. வெரி குட். கைதட்டலாமா? உங்களுக்கு நீங்களே கைதட்டிக்கோங்க. சூப்பர். அப்படியே உட்காருங்க பாப்போம். 2 மை காட். ஓகே, சிஎம்சி அப்படின்ட்டு ஒரு பெரிய காலேஜ் இருக்குது. ஹாஸ்பிட்டல் அண்ட் காலேஜ் ரெண்டுமே இருக்குது. ஓகே, சிஎம்சி அப்படின்னா கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ். ஹலோ, கொஞ்ச நேரம் என்ன பார்க்கணும்? ஓகே, நீங்களாம் இங்கிட்ட வந்து உட்காந்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். நீங்க மரத்து மேலே இருக்குது எனக்கு தெரியல. இங்கிட்டே கொஞ்சம் இடம் இருக்குது. இந்த பக்கம் இடம். ஓ பரவாயில்ல. இங்க வாங்கி வா. மரத்து மேலே ஏறக்கூடாது. ஓகே, ஸோ சிஎம்சி அப்படின்ட்டு ஒரு காலேஜ் இருக்குது. ஹாஸ்பிட்டல் வித் காலேஜ். ஹாஸ்பிட்டலும் இருக்குது, அதோட சேர்ந்து மெடிக்கல் காலேஜ் ரெண்டுமே இருக்குது. கவனிக்கணும். நாளைக்கு நான் இதுலேருந்து கொஸ்டின் கேட்பேன், சொல்கிறவங்களுக்கு ப்ரைஸ் கொடுப்பேன். ஓகே, ஸோ அந்த காலேஜை வந்து ஸ்டார்ட் பண்ணது, அதை கட்டினது யார் அப்படின்னா ஐடா ஸ்கட்டர் அப்படின்ற ஒரு மிஷினரி. ஓகே, மிஷினரினா என்னன்னு தெரியுமா? மிஷினரி அப்படின்னா அவங்க ஊர்ல இருந்து வந்து இன்னொரு ஊர்ல போயிட்டு இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்றாங்க. அவங்க பேர் தான் மிஷினரி. மிஷினரினா என்னது? ஒரு ஊர்ல இருந்து வந்து இன்னொரு ஊருக்கு வந்து அங்க வந்து சேவை பண்றது, இதுதான் வந்து மிஷினரி அப்படின்றது. இந்த ஐடா சோஃபியா ஸ்கட்டர் அப்படின்ற இவங்க வந்து ஒரு மிஷினரி. இவங்களுடைய ஊர் என்ன, எந்த ஊர்ல இருக்காங்கன்னா யூஎஸ்ஏ. யூஎஸ்ஏ என்னன்னு தெரியுமா? யூஎஸ்ஏ உடைய ஃபுல் ஃபார்ம் என்னது? யூஎஸ்ஏ ஃபுல் ஃபார்ம் என்னது? யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்ட்டு. ஓகே, இந்த ஐடா சோஃபியா ஸ்கட்டர் அப்படின்ற இந்த மிஷினரியோடைய சொந்த ஊர் வந்து அமெரிக்கா. அமெரிக்கால இருந்து ஆண்டவர் வந்து அவங்களுக்கு ஒரு உணர்த்துதல் கொடுத்தாங்க, அதனால அவங்க இங்க வந்தாங்க. ஏன் இங்க வந்தாங்க அப்படின்னா அந்த டைம்ல வந்து வேலூர்ல பெண்கள் வந்து கிடையாது, பெண்கள் வந்து டாக்டரா கிடையாது. அப்போ ஒரு 3 பெண்கள் வந்து கன்சீவ் ஆகிற டைம்ல வந்து இறந்துட்டாங்க. ஹலோ, இன்னும் முடியலையா? அது மேஷாக் வா. மேஷாக் குட் பாய் தானே? ஏன் சன்? ஓகே ஓகே, அவனை விட்டுருங்க, பரவாயில்ல, நீங்க வாங்க. ஓகே, ஸோ இந்த ஐடா சோஃபியா ஸ்கட்டர், அவங்க பேர் என்னது? ஒரே ஒரு ஆள் தான் சொல்றீங்க, ஸ்கட்டர். ஓகே, ஐடா சோஃபியா ஸ்கட்டர். ஸோ இவங்க வந்து யூஎஸ்ஏல இருந்து, அமெரிக்கால இருந்து வேலூருக்கு வந்து இங்க வந்து இங்க இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருக்குமே வந்து அவங்க ஒரு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஸ்டார்டிங்ல நர்சிங் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் அது நர்சிங் காலேஜ், அப்புறமேட்டு மெடிக்கல் காலேஜா மாறி இப்போ வந்து நிறைய பேர் படிக்கிறாங்க. ஓகே, நீங்க வீட்டுல போய் கேட்டு பாருங்க, அவங்களுக்கு தெரியும். சரியா? இந்த ஐடா ஸ்கட்டருடைய பர்த்டே, இந்த ஐடா ஸ்கட்டருடைய பர்த்டே வந்து டிசம்பர் 9ஆம் தேதி. ஐடா ஸ்கட்டருடைய பர்த்டே என்னைக்கு? டிசம்பர் 9, 1870. வருஷம் வந்து 1870. அப்ப இப்ப எத்தனை வயசு ஆயிருக்கும் உங்களுக்கு? 1870ல அவங்க பிறந்திருக்கிறாங்க. இப்போ கரெக்டா சொல்லணும். ஓகே, 10 வயசு குழந்தை வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி இருக்கிறாங்க. அப்படியா? 150. சரி. ஸோ அவங்க வந்து இறந்தது 1960. எப்போ? 1960. யார் உங்க ஸ்கூல்ல யார் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பீங்க? யாராவது ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பீங்களா? ஃபர்ஸ்ட் ரேங்க். வெரி குட். என்ன படிக்கிறீங்க? 7th. நீங்க ஃபர்ஸ்ட் ரேங்கா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ரேங்க் ஸ்டூடெண்ட்ஸ் வேணா ட்ரை பண்ணி பாருங்க. 1870ல பிறந்தாங்க. உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கிறேன். யாரு இது? 1800. இங்க பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ரேங்க் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இங்க பார்க்கணும். 1870ல பிறந்தாங்க, 1960ல இறந்துட்டாங்க. அப்ப அவங்களுக்கு எத்தனை வயசு இருக்கும்? 1870ல பிறந்தாங்க, 1960ல இறந்துட்டாங்க. அப்ப எத்தனை வயசு இருக்கும் உங்களுக்கு? 1870
1970 பிறந்தாங்க, 1960 இறந்துட்டாங்க. எத்தனை வயசு இருக்கும்? 1870. ஓகே, 1870ஓட 100 சேர்த்தா எவ்வளோ? சரி விடுங்க. ஓகே, அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து 1870 டிசம்பர் 9ஆம் தேதி. ஓகே, யாருடைய பர்த்டே இது? யாருடைய பர்த்டே மென்ஷன்? யாருடைய பர்த்டே? டிசம்பர் 9 யாருடைய பர்த்டே? ஐடா சோஃபியா ஸ்கெட்டர். அவங்க என்ன பண்ணாங்க? என்ன ஹாஸ்பிடல்? வெரி குட், சிஎம்சி. ஓகே, சிஎம்சி அப்படின்ற காலேஜ் ஹாஸ்பிடல் இது காலேஜ் வந்து வேலூர்ல வந்து அவங்க கட்டினாங்க. சரியா? அவங்க அம்மா பேரு சோஃபியா. ஓகே, இவங்க பேர்லயே வருது இல்ல, ஐடா சோஃபியா ஸ்கெட்டர். சோஃபியா அப்படின்றது அவங்க அம்மா பேரு, ஜான் ஸ்கெட்டர் அப்படின்றது அவங்க அப்பா பேரு. ஓகே, இதெல்லாம் நாளைக்கு நான் கேட்பேன், அதனால தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். சரியா? ஸோ இவங்க வந்து கல்யாணமே பண்ணிக்காம இந்த ஹாஸ்பிட்டல் கட்டி இதெல்லாம் பண்ணுறது, கல்யாணமே பண்ணிக்காம இதை பண்ணிட்டாங்க. கல்யாணம் பண்ணாக்கி எனக்கு வந்து இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணமே பண்ணிக்காம அவங்க வந்து ஃபுல்லா இது பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்க இறக்கும் போது அவங்களுக்கு வந்து 90 வயசு. எத்தனை வயசு? 1870 பிறந்தாங்களா, 1960 இறந்துட்டாங்க. அப்படின்னா 90 வயசு. ஓகே, 90 வயசு இருந்து 90 வயசுல அவங்க இறந்துட்டாங்க. அவங்களுடைய சொந்த ஊர் எது சொன்ன? யுஎஸ். ஓகே, அவங்க எங்க வாழ்ந்தாங்க? அதுக்கப்புறமேட்டு ஓகே, வேலூர்ல சிஎம்சி அப்படின்ற ஹாஸ்பிட்டல். ஓகே, நீங்க வீட்டுல போயிட்டு எல்லாரும் கேட்டு வரணும். ஓகே, சிஎம்சி வந்து உங்களுக்கு யாருக்கு தெரியாதா? சிஎம்சி ஹாஸ்பிட்டல். ஓகே ஃபைன். உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுத்தாங்களா? 50 மார்க் கொஸ்டின் பேப்பர். ஓகே, ஸோ இந்த 50 மார்க் கொஸ்டின் பேப்பர் வந்து நாளை கழிச்சு உங்களுக்கு டெஸ்ட். இது ஒரு ஆப்ஷன் தான். ஓகே, நீங்க எழுதலாம், எழுதலனாலும் பரவாயில்ல. பட் எழுதுறவங்களுக்கு 50க்கு 50 எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கேஷ் ப்ரைஸ் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கிறோம். ஓகே, 50க்கு 50 எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1000 rupees வந்து கேஷ் ப்ரைஸா கொடுக்குறோம். அதே மாதிரி 49, ஓகே, ஒரு மார்க் குறைச்சு 49, 41 மார்க்ல இருந்து 49 மார்க் வரைக்கும் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 500 rupees கேஷ் ப்ரைஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி 31க்கு மேல எடுத்தீங்க அப்படின்னா 250, அதுக்கு கீழே எடுத்தீங்கன்னா 100 rupees. 25 வரைக்கும், ஓகே, 25 மார்க் வரைக்கும் நீங்க எடுக்கலாம். அது கீழே எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேஷ் ப்ரைஸ் கிடையாது, பட் gift கொடுப்பாங்க நீங்க வந்து டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணதுக்காக. ஓகே, எல்லாரும் நீங்க வாங்குனீங்களா அந்த கொஸ்டின் பேப்பர்? ஹலோ, நான் பேசிட்டு போயிடுறேன், அப்புறம் பேசுங்க. ஓகே, ஸோ எல்லாருக்குமே கேஷ், எல்லாருக்குமே இந்த கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்காங்களா? யாரெல்லாம் வாங்கவே இல்லை? யாரெல்லாம் வாங்கியிருக்கிறீங்க? ஓகே ஃபைன். வீட்டுக்கு போகும்போது எல்லாருமே வாங்கிட்டு போங்க. சரியா? நாளை கழிச்சு இது வந்து ஆப்ஷன் தான். ஓகே, எக்ஸாம்லாம் எழுத சொல்றாங்க, நாங்கள் நாளைக்கு வரமாட்டோம் அப்படிலாம் யாரும் சொல்லக்கூடாது. இது ஒரு ஆப்ஷன். நீங்க எழுத விரும்பினா எழுதலாம் பரவாயில்ல. நாளை கழிச்சு புதன்கிழமை மதியம் 2 மணிக்கு உங்களுக்கு இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு 2 மணிக்கு அந்த டெஸ்ட் இருக்கும். அந்த டெஸ்ட் நீங்க எழுதி உங்களுடைய ரிசல்ட் வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். டெஸ்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் மார்க் இருக்கிறவங்க செகண்ட் மார்க் அதெல்லாம் பார்த்து உங்களுக்கு வந்து ப்ரைஸ் கொடுப்போம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி காலையிலேயே சொல்லியிருந்தேன், விபிஎஸ்க்கு நீங்க யாரையாவது கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுக்குறாங்க. அந்த நோட்டீஸ் கொடுத்துருங்க. ஸோ போகும்போது நீங்கள் அந்த நோட்டீஸ் வாங்கிட்டு போங்க. ஓகே, அதில் வந்து 100 நோட்டீஸ் தான் இருக்குது. ஒரு ஆளுக்கு 3 நோட்டீஸ் வாங்கிக்கோங்க. ஓகேவா? நிறைய இல்லை, ஒரு ஆள் 3 நோட்டீஸ் வாங்கிட்டு போயிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுங்க. ஓகே, நாளைக்கு இப்படி விபிஎஸ் இருக்குது அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கொடுத்து நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வாங்க. யாரை கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்றத நீங்கள் சொல்லணும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இன்னைக்கு புக்கு கொடுத்தாங்களா? புக்லலாம் எழுதுனீங்களா? ஸோ எழுதுனதுல வந்து சில வசனம் கொடுத்தாங்களா? இன்னைக்கு ஒரு வசனம், காலையில் ஒரு வசனம் சொல்லி கொடுத்தாங்க. யாருக்கெல்லாம் தெரியும் சொல்லுங்க? வெரி குட், ஒரே ஒரு ஆளுக்கு தெரியும் போல இருக்குது. சொல்லுங்க, காலையில் சொல்லி கொடுத்த வசனம் சொல்லுங்க. காலையில சொல்லி கொடுத்த வசனம் சரி, நான் ஒரு தான் சொல்லட்டுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போஸ்தலர் 16:31. ஓகே, யார் சொல்றீங்க? வாங்க முன்னாடி வந்து சொல்லுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி,
அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போஸ்தலர் 16:31. வெரி குட். கிளாஸ் பண்ணுங்க. உங்க பேர் என்னம்மா? அஸ்வத். கிளாஸ் பண்ணுங்க. வேற யாருக்கு தெரியும்? வேற யாருக்கு தெரியும்? வாங்க. வேற யாருக்கு தெரியும் வசனம்? யாருக்கும் தெரியாதா? ஓகே, திரும்ப ஒரு தடவை சொல்லி கொடுத்தா சொல்வீங்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போஸ்தலர் 16:31. ஓகே, இப்ப யார் சொல்வீங்க? ஓ, யாருக்கும் தெரியலையா? இயேசு கிறிஸ்து கர்த்தராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போஸ்தலர் 16:31. வெரி குட். வேற யாரு? ராஜாவா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போஸ்தலர் 16:31. வெரி குட். கிளாப்ஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, என் வீட்டாரும், அப்பொழுது நீயும் என் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போஸ்தலர் 16:31. வெரி குட். அடுத்தது யாரு? உன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போஸ்தலர் 11:32. பொறுமையா சொல்லு. உன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போஸ்தலர் 16:32. அடுத்து வாங்க. சொல்லிட்டு போயிட்டாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போஸ்தலர் 16:31. அது ஒண்ணே ஓகே,
இன்னைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு நம்மளுக்கு தெருவில் வந்து கேம் இருக்குது. யாரெல்லாம் வரீங்க? 1 2 3 4 5 நிறைய பேர் கை தூக்கவே இல்லையா? ஓகே. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு லஞ்ச் இருக்குது, மதிய சாப்பாடு இருக்குது. ஓகே, மதிய சாப்பாடு இருக்குது. எல்லாருமே இங்க இருந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுங்க. யார் பக்கத்து தெருவில் இருந்தெல்லாம் வந்திருக்கிறீங்களா? ஓகே, சரி, சாப்பிட்டு வீட்டுக்கு போயிடுங்க. கரெக்டா 4 மணிக்கு வந்துடணும். சரியா? 4 மணிக்கு உங்களுக்கு கேம் இருக்குது. ஓகே, 4 மணிக்கு உங்களுக்கு வந்து இங்க நம்ம தெருவில் வந்து நிறைய கேம்ஸ் இருக்குது. அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிட்டு வாங்க. ஹலோ, கேக்குதா நான் சொல்றது? ஓகே, உங்க ஃப்ரெண்ட்ஸும் யாராவது கேம் விளையாடுறதுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸையும் நீங்க கூட்டிட்டு வாங்க. இன்னைக்கு வைக்கிற கேமுக்கு எல்லாத்துக்குமே பிரைஸ் வந்து 3வது நாள் நம்ம ஃபங்க்ஷன் கொடுப்போம். ஓகேவா? பிரேயர் பண்ணலாமா? ஓகே, எல்லாரும் கண்ணை போடுங்க. பிரேயர் பிரேயர். கூப்பிடு கூப்பிடு எல்லாரும் கூட ப்ரேயர் முடிச்சுட்டு வா. போடா கருப்புசாமி ப்ரேயர் முடிச்சுட்டு வா. அது எப்படி சுத்தறது? இவ்வளோ ஆண்டவரே மழையின் மத்தியில் தேவன் நீர் பெரியவராக இருந்து நாட்களில் ஆண்டவரே இந்த ஃபர்ஸ்ட் டே விபிஎஸ் நடக்க என் தேவன் பாராட்டின கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சாமி. ஆண்டவரே சப்பா மீதி இருக்கிற 2 நாட்களும் இந்த சமூகத்தில் வைக்கிறோம் ராஜா. ஆண்டவரே எந்த கரண்ட்னாலும் வெயிலோ ஆண்டவரே சப்பா எந்த ஒரு தடைகளோ மழையோ இல்லாதபடி ஆண்டவரே என் தேவன் தாமே எல்லாவற்றையும் நேர்த்தியாய் நீ செய்கிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாய் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். இசப்பா ஆண்டவரே அவர்கள் சுகபத்திரமாய் வீட்டுக்கு சென்று ஆண்டவரே சப்பா மறுபடியும் வரவும் கர்த்தர் நீர் கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. அப்பா வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அப்பா ஊழியத்தை நடத்துகிற ஆண்டவரே ETL டீமை ஆண்டவரே உடைய சமூகத்தில் வைக்கிறோம் ராஜா. இன்னும் தேவன் நீர் எடுத்து அநேகருக்கு பயன்படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. நீர் அப்படியே செய்யுங்க ராஜா, ஆசீர்வதியும். மீதி இருக்கிற ஒவ்வொரு நிமிடத்தையும் உடைய சமூகத்தில் வைக்கிறோம் சாமி. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். எங்களுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.